ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் 2025 நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நியூ இயரோட என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகு நியூ இயர் விலாக் சரண்யா போட்டிருப்பா, பார்த்துருப்பீங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடியே க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பூஜா ரூம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுலேயும் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் அப்படியே இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பூஜா ரூம் எப்படி இருக்குன்றதெல்லாம். ஸோ எங்களோட பூஜா ரூம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிடுச்சு. எங்களுக்கு எந்த வீட்டுக்கு போனாலுமே அப்படியே அமைஞ்சிடும். அப்படியே சூப்பராக ஒரு மண்டபம் மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பூஜா ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் பெயிண்ட் கலர்ஸில் முக்கியமாக சூஸ் பண்ணுறது எல்லோவாக இருந்ததுன்னா நம்ம படம்லாம் மோஸ்ட்லி ப்ரௌனில் தான் இருக்கும். ஸோ எல்லோவில் நம்ம பேக்ரவுண்ட் பெயிண்ட் கொடுக்குறப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நான் பூஜா ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சலான்னு சொல்லிட்டு இங்கே ஊற வச்சுட்ருக்கேன். பித்தளை பாத்திரம்லாம் இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக லெமன் சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஷ்வாஷிங் லிக்விடு, அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் பவுடர் அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகும் அப்படின்ட்டு நான் ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். அதுக்குள்ளே நான் சுவாமி படம் எல்லாமே தொடச்சிடலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா படங்கள் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரப்போ சிலதெல்லாம் அந்த கோல்டன் கலர் ஃப்ரேமில் இருந்த படத்தை எல்லாம் நாங்கள் மாற்றி 1-2 தான் கோல்டன் கலர் ஃப்ரேமில் இருந்துச்சு. ரொம்ப பழைய படமாக அந்த புவனேஸ்வரி அந்த மாதிரி சில படம்லாம் கோல்டன் கலரில் இருந்ததெல்லாம் நான் மாற்றிட்டு ப்ரௌன் கலர் ஃப்ரேமே போட்டுட்டேன். ஸோ இந்த எல்லோ பார்த்திங்கன்னா மேங்கோ எல்லோ அப்படின்னு இருக்கும். நான் இந்த கலர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பூஜை ரூம் மட்டும் கொடுக்கலான்னு சூஸ் பண்ணேன். மற்றபடி வீட்டுக்கு ஜென்ரலாக எப்பயுமே ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அதையே தான் நாங்கள் அடித்தோம். ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த இடம் மட்டும் எல்லோவில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேங்கோ எல்லோ மட்டும் சூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே அப்படியே இந்த ப்ரௌன் கலர் சுவாமி படம்லாம் வைக்கிறப்போ நல்ல எடுப்பாக அழகாக தெரிஞ்சுது பளிச்சுன்னு பூஜா ரூமு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா படங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. முக்கியமாக அம்பாள் படம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சமயபுரம் அம்மன், அதுக்கப்புறமா ஆண்டாள், பாலா திரிபுர சுந்தரி, அப்புறமா லக்ஷ்மி நின்றுட்டுருக்கிற மாதிரி லக்ஷ்மி படம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படம், அப்புறமா அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லிட்டு குலதெய்வமும் எங்களுக்கு அம்பாள் தான். அந்த மாதிரி இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லாமே நிறைய அம்பாள் படம் எங்கள் வீட்டில் இருக்கும். அப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா எங்களோட குரு யாக்ஞவல்கியர் அவங்க படம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சத்யநாராயணா அந்த படம் பக்கத்தில் இருக்கும். நிறையா பேர் என்ன மாதிரி படங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலெல்லாம் தெரியாது. பட் நமக்கு குலதெய்வம் படம் முக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீங்கள் இஷ்ட தெய்வமாக எந்தெந்த தெய்வங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றப்போ பாபா படமும் முருகர் படமும் பெருசாக போடணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இந்த வீடு மாறினோன்னே அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடு மாறி வரும்போதே முருகர் படமும் பாபா படமும் பெருசாக போட்டுட்டோம். ஸோ முருகர் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப இஷ்டமாக வழிபடுவேன். எல்லாருக்குமே முருகர் ரொம்ப பிடிக்கும். பாபா நானே என்னோடய மாமியார் எல்லாருமே பாபா டிவோட்டிஸ் தான். ஸோ அதனால் அந்த 2 படமுமே கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி நாங்கள் போட்டோம். இது அந்த ஆந்திரா பிரிண்ட் இருக்கிற இது எல்லாமே நாங்களே படம் சூஸ் பண்ணி தான் ஃப்ரேம் கொடுத்தோம். அது ரொம்ப அழகாக அமைஞ்சு அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்கிறப்போ பின்னாடி நீங்கள் அந்த உடன் சட்டம் கொடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வால் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சில பேர் வீட்டில் 4 படம் இல்லை 5 படம் தான் வச்சுருப்பாங்க. ஒரே படமாக கூட எல்லா சுவாமியும் இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. நிறைய படங்கள் இல்லைங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வால்லையே ஆணி அடித்து பண்ணலாம். பட் நமக்கு இந்த மாதிரி சட்டம் இருந்ததுன்னா நம்ம இப்போ நிறையா படம் வைக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு அப்பப்போ நம்ம எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களோட பழைய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடு வாலு, அப்புறம் மெயின் வால்லெலாம் சட்டம் இருக்கும். அந்த இடத்துலையும் நாங்கள் இதே மாதிரி தான் எல்லா படமே வச்சுருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்தோம், அதே மாதிரி எங்களுக்கு சைடில் ஃபுல்லாக சட்டம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த எந்திரம்லாம் கூட நாங்கள் சைடில் மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்தந்த படம் தான் வச்சுக்கணுன்றதுலாம் உங்களோட ஆப்ஷன் தான். கிழக்கு பார்த்து இல்லை கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா படங்களும் வச்சுக்கலாம். தெற்க பார்த்த மாதிரி எந்த படமும் வைக்க மாட்டாங்க. தட்சிணாமூர்த்தி படம் தவிர மற்ற படம் எதுவும் தெற்கு பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே தெற்கு பார்த்த மாதிரி வைக்கலை. வடக்கு பார்த்து அந்த ரைட் சைடில் தான் மோஸ்ட்லி எல்லா படமும் எக்ஸ்ட்ரா படம்லாம் ரைட் சைடில் வச்சுருப்போம். மெயின் படம் எல்லாமே கிழக்கு பார்த்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விக்கிரகங்களில் நாங்கள் வச்சுருக்கிறது கருமாரியம்மன், அதுக்கப்புறமா லக்ஷ்மி, அப்புறம் பாபா, அப்புறம் விநாயகர், கிருஷ்ணர், குட்டி குட்டி கிருஷ்ணர்,
வெள்ளியில் வந்து எல்லார் வீட்லையுமே வந்து வச்சுருப்பாங்க குட்டி கிருஷ்ணர். அப்புறம் நம்ம வந்து இந்த கோமாதா காமதேனுலாம் சில பேர் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அன்னபூரணி இந்த மாதிரி விக்கிரகங்கள் தான் இருக்குது. மற்றபடி வேறு எந்த விக்கிரகங்களும் இல்லை. அண்ட் விக்கிரகங்கள் வந்து சைஸ் இருக்குது. நம்ம வீட்டில் சுவாமி சிலை வைக்கிறோம் இல்லை விக்கிரகம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அடிக்கு மேலே நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஒரு அடிக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து சிலை வைக்கிறோம், விக்கிரகம் வந்து சுவாமிக்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெய்லியுமே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். ஸோ அதனால் அது வந்து நம்ம ஒரு அடிக்கு மேலே போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அடிக்கு மேலே எதுவுமே வந்து இருக்காது. எல்லாமே சின்ன சின்ன விக்கிரகங்கள் தான் வந்து இருக்கும். எல்லாமே வழி வழியாக என்னோடய மாமனார் அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அந்த மாதிரி பூஜை பண்ண விக்கிரகங்கள் தான் வந்து வச்சுருக்கோம். லக்ஷ்மி குபேர ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து பூஜை ரூம்லலாம் வந்து போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஓனாக பூஜா ரூம் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி குபேர கிரானைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டோரேஜ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 2 ட்ராயர்ஸ் வரும். ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் இந்த மாதிரி ஒரு டோர் ஷெல்ஃப் மாதிரி வந்து வரும். இவ்வளோதான் எங்கள் பூஜை ரூம் டூரு. ஸோ அந்த ட்ராயர்ஸ்லலாம் நான் வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். பேப்பர் போட்டு நீட்டாக வந்து தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து அடுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம பழைய சந்தன குங்குமம் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா டஸ்டிங் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பன்னீரில் ஒரு க்ளீனான கிளாத் வச்சு நான் படங்கள் எல்லாம் வந்து தொடச்சிட்றேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தொடச்சோடனே பார்த்திங்கன்னா சுவாமி படம்லாம் நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டேன் சுவாமிக்கெல்லாம். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே. வேல் வந்து வச்சுருப்பா. அது என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து பூ வச்சு சுவாமி ரூம் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் நைட் வந்து சுவாமி கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து நைட்டு எங்கள் ஃப்ளாட்ஸ்க்கு வந்து கீழே கல்ச்சுரல்ஸ்லாம் இருந்தது. நிக்கில் வந்து டான்ஸ் ஆடினா அதுக்காக நான் வந்து முன்னாடியே டிஃபனை சட்னி எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டு அவனோட டான்ஸ் பார்க்க வந்து போயிட்டேன். அவனோட டான்ஸ் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மிதுனோட டான்ஸும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சாங்க்கு வந்து ஆனால் அதில் 2 சாங்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அவனே லேர்ன் பண்ணிவிட்டு அவன் 2-3 சாங்ஸ்லாம் வந்து ஆடியிருந்தான். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. அவனோட டான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு உடனே வந்து நான் மிதுன் டான்ஸ் பார்க்க வந்து போயிட்டேன். மிதுன் டான்ஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரம் எங்கள் அப்பா அம்மா சாயிலாக இருந்தனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து இங்கேயும் அங்கேயுமா தான் நான் வந்து சுற்றிட்டே இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். தூங்குறதுக்கே ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு எந்திரிச்சு சுவாமிக்கிட்ட வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து புலாவ் தான், எப்பயும் பண்ணுற ரெசிபி தான். அதனால் பெருசாக ஒன்றும் ஷேர் பண்ணல. நான் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து பாபா கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் எல்லாருக்கும் ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சார்பாக ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். காலையிலையும் எழுந்திரிச்சு சுவாமிக்கிட்ட வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிக்கில் வந்து எங்களோட கல்ச்சுரல்ஸ் அப்போ அவனுக்கு 2 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தான். ஒன்று ஸ்லோ சைக்கிளிங்க்கும், இன்னொன்று வந்து ரன்னிங் ரேஸ்க்கும். அவனுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிப்பர் பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு இதோட குவாலிட்டி. பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வைக்க போகிறேன். நான் வெஸ்ட் சைடில் வாங்கியிருந்தேன்ல இந்த டின் பாக்ஸு. ஸோ இதில் வந்து அந்த ஸ்பெகட்டி போட்டு வைக்கிற அந்த ஷேப்பில் நீளமாக இருக்கும். ஸோ நான் ஸ்பெகட்டி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இதில் வந்து நான் பிரியாணி அரிசி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அன்றைக்கி வந்து ரொம்ப நிறையா ரெசிபீஸ்லாம் நான் வந்து பண்ணலை. ஏன்னா முன்னாடி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். டெய்லி நமக்கு சாம்பார் ரசம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னாங்க. வெஜ் புலாவ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரம்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது நமக்கு ப்ளெயினாக சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புலாவ் வந்து ரெசிபியோடு காட்டியிருந்தேன். நான் வந்து அப்படியே கடாயில் பண்ணியிருந்தது. அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா கேப்சிகம் கிரேவி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் வந்து இருந்தது. பேபிகார்ன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. புலாவ் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணலை. இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் பண்ணேன். எல்லாமே போட்டுட்டு குக்கர் வந்து மூடி வச்சுட்டு கிரேவி ரெசிபி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து பட்டர் நிறையா வந்து தேவை. பேபிகார்னுக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் இல்லை வெஜிடபிள்ஸ்னு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் தான் நான் வந்து அன்றைக்கி வாங்கி வச்சுருந்தேன். அப்புறமா அது கண்ணில் பட்டவுடனே சரி இதே போட்டு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து சாம்பார் ரைஸ், அதாவது இந்த பிசிபெல்லா பாத்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் போட்டு நான் வந்து பார்த்துருக்கேன். ரவுண்டாக வந்து நறுக்கி நம்ம பிசிபெல்லா பாத்தில் வந்து போடுறாங்க. அந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு.
நெக்ஸ்ட் டைம் நான் அது பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது நான் வந்து ரவுண்டாக தான் வந்து நறுக்கிக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் பட்டரில் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியில் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலுமே, இன்கேஸ் நீங்கள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்க, இல்லை கேப்சிகம் சேர்க்குறீங்க, இல்லை வந்து மஷ்ரூம் ஏதாவது ஒன்று சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக கிரேவியில் போடாமல் அதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயிலையோ பட்டர்லேயோ கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கிரேவியில் போடுறப்ப அது வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஈவன் நம்ம வெங்காயம் சேர்த்தாலும் அப்படி தான் வந்து செய்யணும். அதனால் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை தனியாக நம்ம கிரேவியில் சேர்க்குறப்போ உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியோட ரெசிபி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. பட்டர் போட்டுட்டு நான் வந்து பேபிகார்ன் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes அது கொஞ்சம் கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலரில் வந்து மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் கிரேவி வந்து ஒன்று செஞ்சு காட்டினேன். அதுக்கு வந்து நான் மசாலாலாம் நம்ம தனியாக வந்து அரைச்சிக்கணும். பட் இதுக்கு வந்து மசாலாலாம் கிடையாது. நம்மக்கிட்ட எப்பயும் இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு தான் இதை பண்ணுறோங்கிறனால கடகடன்னு பண்ணிடலாம். நான் பேபிகார்னை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம நறுக்கிட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளியும் வதக்கி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் கேஷ்யூ போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் 2 கிராம்பும் ஏலக்காவும் நம்ம வதக்கும் போதே வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே 2 கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கேஷ்யூவும் போட்டு அந்த பேஸ்ட்டை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா திருப்பியும் அரைச்ச விழுதை வந்து கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதுதான் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்க்குறது. இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் அந்த பவுடரோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்க இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கொஞ்சம் திக்காகும். இது கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை இதில் வந்து சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி இதை வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணோன்னா அந்த பேபிகார்னும் நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கெட்டியில் வந்து வெந்நீர் வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் ஊற்றிட்டு இதை நம்ம திருப்பியும் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட வெஜ் புலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் மேலே வந்து போட்டுட்டேன். நிக்கில தான் கொஞ்சம் ஷூட் பண்ண சொன்னேன். நமக்கு இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு கடகடன்னு குக் பண்ணுறதுனா நம்ம 10 minutes வந்து பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஒரே பொசிஷன்லேயே வச்சு எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது போர் அடிக்கும். அதனால் நிக்கில கூப்பிட்டு இதை மட்டும் ஷூட் பண்ணடா அப்படின்னா அவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான் பாருங்க. அம்மா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணியிருக்கேன், நீ பாரு, அப்படியே செவர்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும், ஷூட் பண்ணிவிட்டு திருப்பியும் செவருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னான். இது எப்படியே போடணும் நீ அப்படின்னா, அதனால் அதை அப்படியே போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து பட்டர் போட்டுட்டு கசூரி மேத்தி வந்து நம்ம சேர்த்துடலாம். கசூரி மேத்தி சேர்க்குறப்போ நமக்கு அந்த கிரேவியோட அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் வந்து சப்பாத்தியோட இதை தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் நான்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அம்மா அதுக்கப்புறம் அப்பா வேம்பு சாயெல்லாம் அவங்க வந்து ஊருக்கு அவங்க தாம்பரம் வந்து போகிறாங்க. வந்துட்டு அத்தை மாமாவை பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிவிட்டு அவங்களும் வந்து போகிறப்ப பாபா கோயில் பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க. நாங்களும் ஈவினிங் பாபா கோயில் போனோம். எங்களோட நியூ இயர் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி நியூ இயர் போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.